நேற்றைய எபிசோடில் நித்யா பெயருக்கு அருகே இருந்த அந்த ஹார்ட் சின்னம் மீனாவின் வாழ்க்கையை தலையிலாக மாற்றப் போகிறதுன்னு சொல்லி பார்த்தோம். இன்னைக்கு இந்த எபிசோடில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அந்த இரவு முழுவதும் மீனாவால் தூங்க முடியவில்லை. நித்யா என்று அருணின் மொபைலில் பார்த்த அந்த பெயர் அவள் மனதை விட்டு நீங்கவே இல்லை. காலையில் எழுந்ததும் அருண் வழக்கம்போல் அலுவலகத்திற்கு தயாரானார். ஆனால் இன்று மீனாவுக்கு அவரை நேராக பார்க்கவே முடியவில்லை. மனதில் ஏதோ ஒரு பயம். மீனா, என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க என்று அருண் கேட்டார். ஒண்ணுமில்லை என்று சிரிக்க முயன்றாள். ஆனால் அந்த சிரிப்பில் சந்தோஷம் இல்லை. அருண் வேலைக்கு சென்ற பிறகு மீனா வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருந்தாள். அப்போது சோபாவின் கீழே ஒரு சிறிய காகிதம் கிடந்தது. அதை எடுத்து பார்த்தாள். அதில் ஒரு கிஃப்ட் ஷாப் ரசீது இருந்தது. 2 நாட்களுக்கு முன்பு வாங்கப்பட்டிருந்தது. அதில் ஒரு பெண்களுக்கான கை கடிகாரம் வாங்கியிருந்ததாக குறிப்பிடப்பட்டிருந்தது. மீனாவுக்கு அதிர்ச்சி. எனக்காக எதுவும் வாங்கித் தரலையே, அப்போ இது யாருக்காக என்ற கேள்வி மனதில் எழுந்தது. மாலையில் அருண் வீட்டிற்கு வந்தார். மீனா அந்த ரசீதை பற்றி கேட்க நினைத்தாள். ஆனால் நேராக கேட்க தயங்கினாள். இரவு உணவுக்கு பிறகு அருண் பால்கனியில் நின்று யாரோடோ போனில் பேசிக்கொண்டிருந்தார். மீனா மெதுவாக அருகில் சென்றாள். அப்போது அருண் சொன்ன ஒரு வார்த்தை மட்டும் அவள் காதில் விழுந்தது. நாளைக்கு கண்டிப்பா சந்திப்போம் நித்யா. அதை கேட்ட மீனாவின் இதயம் ஒரு நொடி நின்றது போல இருந்தது. அருண் திரும்பி பார்த்ததும் மீனா அங்கிருந்து வேகமாக சென்று விட்டாள். அந்த இரவு மீனா ஒரு முடிவை எடுத்தாள். இனி உண்மையை நான் கண்டுபிடிக்கப் போகிறேன். அடுத்த நாள் அருணை ரகசியமாக பின்தொடர மீனா முடிவு செய்கிறாள். ஆனால் அவள் பார்க்க போகும் காட்சி அவள் வாழ்க்கையையே மாற்றப் போகிறது.